சண்முகம் விட்றா வண்டிய அப்படின்ற மாரி வேகமா வண்டிய விட சொல்லி இன்னைக்கு வேக வேகமா அம்மா வீட்டுக்கு கிளம்பிட்டோம். அது என்னன்னு தெரியல. அங்க போனா மட்டும் ஒரே எனர்ஜெட்டிக்கா ஆயிருது. அவ்வளோ பிரிஸ்காவும் ஆயிருது. எப்படின்னு தான் தெரியல நமக்கே. அர்ஜுனர் வில்லுன்ற மாதிரி வேகமா கிளம்பிட்டோம் நாங்களும். அர்ஜுனர் வில்லு ஹரிச்சந்திர சொல்லு இவனோட தில்லு பொய்க்காது. அங்க போனதுக்கப்புறம் நைட்டு எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு கிளம்பிட்டோம். சின்ன வயசுல அம்மா அப்பாவோட கோயிலுக்கு கிளம்புனது. அதுக்கப்புறம் பெருசானதுக்கப்புறம் என்னடா கோயிலுக்கு போய்க்கிட்டு அதெல்லாம் எதுக்கு அப்படின்ற மாதிரி விட்டுருப்போம். வீட்லயே இருந்தனால என்னவோ அந்த ஆசை அப்ப இருக்காது. இப்ப வீட்ட விட்டு பிரிஞ்சனால அந்த ஆசை திரும்ப வந்துருச்சு. அண்ணா, அப்பாவோட எல்லாம் ஜாலியா திரும்பவும் ஊர் சுத்த ஆரம்பிச்சுட்டோம். அண்ணாவோட சேர்ந்து ஷாப்பிங் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நானு. நம்ம விடுவோமா? எந்த கடையா இருந்தா என்ன? நம்மளுக்கு புடிச்சா எங்கனாலும் போய் வாங்கிர்றது தான். ஆனா அந்த சீரியல் லைட்டு, செட்டு எல்லாமே பார்க்கும்போது அந்த சின்ன வயசு ஞாபகம் ரொம்பவே வந்துச்சு. அப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் அந்த வாட்சு. அது ஓடுமா? ஓடாதான்னு கூட தெரியாது. அப்பவே அத கெட்டிட்டு சுத்துவோம். ஸ்மார்ட் வாட்ச் கூட இவ்ளோ ஃபீல் குடுக்குமான்னு தெரியாது. ஆனா இந்த வாட்ச்க்குலாம் அவ்ளோ டிமாண்ட் அப்போலாம். அதுக்கப்புறம் கிளிப்பு, ஹேர் பேண்டுன்னு அது ஃபுல்லா நம்ம பார்க்குறதுக்கு மட்டும் தான், வாங்குறதுக்கு இல்ல. எங்க போனாலும் சாப்பிடுறது மட்டும் நம்ம கண்ணுக்கு பட்டுரும். உள்ள போய் பிரசாதம் வாங்கிட்டு வந்துட்டோம். என் ஆளு ரொம்ப அசிங்கப்படுத்தி என்ன கேவலப்படுத்திருச்சு. ஆஸ்கர் எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. இனிமேல் சாப்பாட பத்தி பேசினா வாய் இருக்காது. வாயில கடிச்சு விட நாதா. எவ்வளோ அசிங்கப்பட்டாலும் அத நம்ம கண்டுக்கவே மாட்டோம். திரும்பவும் ஸ்நாக்ஸ் கடைக்கு தான் போய் நின்னுட்டு இருந்தோம். இது எங்க ஊர் சைடுலாம் ரொம்ப ஃபேமஸு. இந்த ஏணி மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லன்னா கருப்பட்டி மிட்டாய்ன்னு சொல்லுவாங்க. கருப்பட்டி சேர்த்தா அது அப்படி சொல்லுவாங்க. இது ரொம்ப சூடா சாப்பிடும்போது செம்ம டேஸ்ட்டா இருக்கும். வெளியில கிரிஸ்பியா, உள்ள ரொம்ப ஜூஸியா இருக்கும். அதுக்கப்புறம் டாய்ஸ் நிறையா இருந்துச்சு எல்லாமே சின்ன பசங்களுக்கு. அதை தாண்டி சாப்பிட்ற ஐட்டம் ஆஸ் யூஷுவல் பானிபூரி அது இதுன்னு சொல்லிட்டு நிறையா இருந்துச்சு. எல்லாமே சாப்பிட்றதுக்கு தான் வயித்துல இடம் இருக்காது அந்த மாதிரி இருந்துச்சு. ஆனால் போயிட்டு சும்மா சுற்றி தான் பார்த்துட்டு வந்தோம். ஏன்னா நம்ம இப்போ வேறு டயட்டில் இருக்கோமா, கொஞ்சமாவது டயட்டை ஃபாலோ பண்ணணும்னு அதை மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கோம். அப்புறம் பலூன் எல்லாம் பார்த்தோன்னே வாங்கணும்னு ஆசையாக இருந்துச்சு. இருந்தாலும் இந்த வயசில் விளாடவா அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு வாங்காமே வந்துட்டோம். அந்த சீரியல் செட்டு எல்லாமே அந்த சின்ன வயசு ஞாபகம் தான் ஃபுல்லாக வந்துச்சு. அப்போ என்ன பண்ணோம், ரூ. 2 ரூ. 3 வச்சே எல்லா ஜாமாவும் வாங்குவோம். இப்போ ஒன்றுமே வாங்க முடியல. எதை எடுத்தாலும் ரூ. 100 ரூ. 150 சொல்கிறாங்களேன்ற மாதிரி கொஞ்சம் ஃபீலாகவும் இருந்தது. இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம எல்லாம் டெவலப் ஆகிட்டே தான் வரோன்ற மாதிரி யோசிச்சுட்டே வந்துட்டோம். எல்லாத்தையுமே சுற்றி பார்த்துட்டு அப்புறமா சாமி சந்திக்கிறதையும் உட்காந்து வேடிக்கை நல்லா பார்த்துட்டு வந்தோம். அதையும் பார்த்துட்டு அப்படியே ஜாலியாக பொடி நடையாக வீட்டுக்கு கிளம்பிட்டோம். மெதுவாக கிளம்ப ஆரம்பித்தோம். ரொம்ப லேட் ஆயிடுச்சு. ஆனால் ஜாலியாக இருந்துச்சு. சரி என்னைக்கா ஒரு நாள் தானே அப்படின்னு சொல்லிட்டு தூங்காமையே வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டோம்.